அன்பு நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ சண்முக சுந்தரத்தின் அன்பான வணக்கங்கள். ஜீவன் ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வர இருக்கின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனி பெயர்ச்சி நாளாக அமைகிறது. இந்த சனி பெயர்ச்சியானது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசம் செய்ய உள்ளது. இந்த கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பிரவேசிக்கின்ற காலம் மற்ற ராசியினருக்கும் மீன ராசியினருக்கும் 12 ராசியினருக்கும் எவ்வாறு இருக்கும், அதனுடைய பலாபலன் நன்மையா தீமையா, அதனால் நமக்கு விளைய போகக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த சனி பயிற்சி பலன் வழியாக பார்க்க இருக்கின்றோம். காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியாக வருவது மேச ராசி. அப்போ மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் எவ்வாறு இருக்கும்? அப்போ மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மேச ராசிக்கு உட்பட்டவர்கள். அப்படி பார்க்கும்போது இந்த 3 நட்சத்திரத்துக்கும் இந்த சனி பயிற்சி பலன் என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். மேச ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி இப்போ வரக்கூடிய பயிற்சியில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு இல்லை, இருக்கிற இந்த 11ஆம் வீட்டிலேயே நிறைய கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பார். நிறையா தொழில் ரீதியான கடன் வாங்கியிருப்பீங்க, படிப்பு செலவுக்காக கடன் வாங்கியிருப்பீங்க, வீட்டில் உள்ள குழந்தைகளுக்காக வாங்கியிருப்பீங்க, மருத்துவ செலவுக்காக வாங்கியிருப்பீங்க, இல்லை வீடு கட்டணும், இந்த மாதிரி ஏதாவது காரணத்துக்காக கடன் தொந்தரவு வந்திருக்கும், தூக்கமின்மை வந்திருக்கும், வீட்டில் யாருக்கா உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதனால் மருத்துவ செலவு இந்த மாதிரி பலவித இன்னல்களை நீங்கள் இந்த சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்போ வந்தாரோ அப்போ இருந்தே சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அதனால் இப்போ சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் வீட்டுக்கு போனாலும் 12ஆம் வீட்டில் அதே புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இன்னும் ஒரு 3.5 மாதங்களுக்கு பிரவேசிக்கிறார். அந்த 3.5 மாதங்கள் தான் உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் தொந்தரவுகள் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை விட்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பயிற்சிக்கின்ற காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லேருந்து விடுபடுறதுக்கான ஒரு அமைப்பை கொடுப்பார். அப்போ என்னென்னா சுப விரயங்களை கொடுப்பார். ஏன்னா இது 12ஆம் இடம். 12ஆம் இடங்கும் போது விரயஸ்தானம். அது மட்டும் இல்லை, அயன சயன சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அப்போ அயன சயன சுகம், அயனம்னா என்ன, சயனம்னா என்ன, சுகம்னா என்ன? சுகங்கும் போது நம்ம அனுபவிக்கக்கூடியது நல்லது, சந்தோஷங்கள், இதெல்லாம் அது கெட்டு போகும். ஏன்னா அது விரயஸ்தானம். தூக்கமின்மை, எதனால் தூக்கம் வருது? தூக்கம் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, அப்போ அந்த பிரச்சனையை கொண்டு போய் விடுறது. இதுதான் அந்த 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்துல இருக்கும்போது தான் துறவியாக போகிறது, மனம் வெறுத்து போகிறது, மனம் சஞ்சலப்பட்டு போகிறது, எப்போ பார்த்தாலும் தூக்கமின்மையினால் ஏதாவது ஒரு வேதனைக்கு ஆட்படுறது, இது மாதிரியான சூழ்நிலைகளெல்லாம் இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவகிரகங்களால் ஏற்படக்கூடிய விஷயம்தான். அப்படி பார்க்கும்போது சனி கிரகமும் ஒரு பாவகிரகம் தான். அப்போ இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுப்பாருங்கும்போது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த 3.5 மாதங்கள் தான் அந்த மாதிரி இடைஞ்சல்கள் இருக்குமே தவிர, அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரும்போது இது எல்லாமே சுப பலன்களாக மாறும். அப்போ என்ன சுப பலன்களாக மாறும்னா, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதாவது திருமணம் ஆகிற வயசில் யாராவது இருந்தாங்களா திருமணம், அப்போ திருமணத்துக்காக கடன் வாங்குவீங்க, அது சுப செலவு. இல்லை குழந்தைங்களுக்கு படிப்புக்காக மேற்படிப்புக்காக ஒரு சுப செலவு கடன் வாங்குவோம். அதே போல் வீடு கட்டி பாதியில் விட்டுருப்பீங்க, அதை தொடர்ச்சியாகணும், அதுக்காக கடன் வாங்குவீங்க. இல்லை வெளிநாடு போய் சம்பாதிக்கணும், அதுக்கான செலவுகளை செய்வீங்க. இந்த மாதிரி ஏதாவது சுபமான செலவுகளாக கொண்டு போவோம். அப்போ அந்த சுப செலவுக்காக நீங்கள் கடன் போடும்போது என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும். அப்போ தூக்கம் இருக்காது. கடனை கட்டணுமேனு ஒரு எண்ணத்தினால நீங்கள் போராட வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது உடல் ரீதியான உபாதைகள், மன ரீதியான பாதிப்புகளை கொடுக்கும். அதுக்கு நீங்கள் உட்படக்கூடாது. வெளிநாடு போய் சம்பாதிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகளையும் அந்த நேரத்தில் கொடுப்பாங்க. அப்போ வருமானத்தை கொடுக்கும்போது வருமானத்துக்காக நீங்கள் கஷ்டப்படும் போது தூக்கமின்மை ஏற்படலாம்.
இது எல்லாம் எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய உங்கள் வயசுக்கு ஏற்றாற்போல் என்ன திசை புத்தி நடக்குதோ அது உங்களுடைய சனி பயிற்சிக்கு சாதகமா பாதகமான்னு பார்த்து ஆய்வு பண்ணி அதன்படி நீங்கள் நடந்துட்டீங்களா வரக்கூடிய இந்த 7 சனியினுடைய பாதிப்புகள் நீங்கள் வெளியே வந்துடலாம், பாதிப்புகள் இருக்காது. அதே போல் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சி இந்த 3.5 மாதங்கள் சிறப்பாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய மாற்றம் பார்த்தீங்களா, இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து சனியானவர் உத்திரட்டாதிக்கு வர்றார். அந்த உத்திரட்டாதிக்கு வரக்கூடிய காலம் பார்த்தீங்களா, சனியினுடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி அதனுடைய சுயசாரத்தில் ஏறி வரும்போது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுப்பார். நிம்மதி இருக்காது. உழைக்கணும், கஷ்டப்படணும். வீட்டில் இந்த குழந்தைக்கு பிரச்சனை, அந்த எல்லாமே பிரச்சனை. வீடு கட்டவும், பாதினைக்கும் கடன் வாங்கணும், இல்லை ஊரை விட்டு ஓடி போனப்ப நான் ஏதாவது எங்களுக்கு நிம்மதியாக ஒரு நாள் கிடைக்குமா அப்படிங்கிற மனநிலைக்கு உட்படுத்திடுவீங்க. அது மட்டும் இல்லை, என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 மாதத்தில் பார்க்கும்போது சனி யாரோட கொண்டு போய் சேராதுன்னா ராகுவோட போய் சேராது. அப்போ இந்த 3 நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான விஷயம் என்ன சொல்லணும்னா, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா தப்பான பாதைக்கு கொண்டு போயிடும், இல்லை போதை வஸ்துகளில் கொண்டு போய் ஆட்படுத்தணும். ஏன்னா கஷ்டத்தில் கொண்டு போய் ஏதாவது மன நிம்மதிக்காக போகிறேன்னு சொல்லி தப்பான எண்ணத்தில் போய் எதுக்காவது ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆகி மாட்டிக்குவாங்க. அதனால் ரொம்ப 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 நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ராகுவுடன் சனி சேரும்போது கெட்ட புத்தியை கொண்டு போய் கொடுத்துருவோம், மன சஞ்சலத்தை கொடுத்துரும், நிம்மதியற்ற அமைப்பை கொடுத்துரும். அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரக்காரங்க சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதனால் இந்த சனி பயிற்சியை நம்ம சாதாரணமாக பார்க்காம நமக்கு இந்த சனி பயிற்சி நமக்கு பாதகம் இல்லாமல் சாதகமாக மாற்றுறதுக்கு என்ன வழிங்கிறத உங்களுடைய ஜென்ம நட்சத்திர ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்த்து அதுக்கான தேர்வை நீங்கள் இருக்குது, அதுக்கான பரிகாரத்தை நீங்கள் மேற்கொண்டீங்களா அதுலேருந்து வெளியே கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். அதே மாதிரி இந்த கிருத்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதம் மட்டும்தான் இந்த மேஷத்தில் இருக்கும். அந்த முதல் பாதத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த சனியினுடைய விரை சனியாக அமைஞ்சிருக்கும். அப்போ அந்த விரை சனியை நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நாளைக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக மாறிக்கணும். அந்த மாதிரி அமைப்பை நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு ஆய்வு பண்ணி நீங்கள் எந்த ரூட்டில் போனால் நம்ம இந்த சனி பயிற்சியிலேருந்து நம்ம பாதிப்புலேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறத தக்க ஜோதிடருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்தீங்களா இந்த 7.5 சனியுடைய பாதிப்பு யாருக்கு இருக்காது. அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு வரும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பாதிப்பில் சிறப்பாகவே இருக்கும். இன்னும் மென்மேலும் நாடு விட்டு நாடு போய் பணம் சம்பாதிச்சு வீட்டுக்காக கொண்டு வந்து கொடுத்து வீடு கட்டுறது, இல்லை சுப செலவுகள் பண்ணுறது, திருமணம், இது மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அந்த கஷ்டப்படுறதுனால உடல் உபாதைகள் மன நிம்மதி கெடுமையை தவிர மற்றபடி எல்லாமே சுபமாக தான் இருக்கும். அப்போ மருத்துவர் அன்னைக்கு உங்களுடைய மருத்துவர் உங்களுடைய உடலை பரிசோதனை செய்துக்கிட்டு அதன் வெளியே உண்டான மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டுருந்தா அதுலேருந்து வெளியே வந்துடலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் ரெஸ்ட் உங்கள் உடல் நிலையிலேயே நீங்கள் கொஞ்சம் அக்கறையை செலுத்த வேண்டியது கட்டாயம். அதே மாதிரி பார்த்தீங்களா அந்த பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தாண்டி ரேவதிக்கு வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். அந்த ரிலாக்ஸை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்களா ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளில் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக கடக்கலாம். ஏன்னா விரயத்தில் சிக்க வைக்கிறது, கடன் தொந்தரவு, இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஜென்மத்துக்கு வரும்போது ரொம்ப சிரத்தையை கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா 7.5 சனிங்கிறது இந்த 12ஆம் வீட்டுக்கு வர்றது மட்டும்தான் 7.5 சனின்னு இல்லை, உங்கள் ஜென்மத்துக்கு வரும் 2.5 வருஷம், அந்த ஜென்மத்திலேருந்து அடுத்து தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வரும். அப்போ இந்த 3 இடத்துக்கு வர வரைக்குமே 7.5 சனி தான். ஏன்னா ஒரு வீட்டில் 2.5 வருஷம், அப்போ மீனத்தில் 2.5 வருஷம், மேசத்தில் 2.5 வருஷம், ரிஷபத்தில் 2.5 வருஷம், அந்த ரிஷபத்தை கடக்கிற வரைக்குமே உங்களுக்கு 7.5 சனி தான். அந்த 7.5 ஆண்டுகள்னா உங்களுக்கு என்ன திசாநாதன் என்ன புத்திநாதன் நடக்குதோ அதுக்கு தகுந்தாற்போல் பலாபலன்கள் மாறும். அதுக்காக தான் நான் சொல்கிறது, தகுந்த ஜோதிடரை பார்த்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த சனியினுடைய கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதன் வழியாக நீங்கள் ரெமடியை தேடிக்கிட்டு என்ன சொல்கிறாங்களோ அந்த பரிகாரத்தை மேற்கொண்டு போனோம்னா 7.5 சனியிலேருந்து நம்ம இது பண்ணலாம். இதில் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த 7.5 சனியினுடைய 12ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவானால் பெரிய பாதிப்புகளில் சுமாரான பலன் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் விரயமாக இருக்கக்கூடிய சுபவிரயமாக நீங்கள் மாற்றிங்க. உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 100க்கு மதிப்பெண் போனால் 60%